ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும்.
எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள. தன்னம்பிக்கையை மூலதனமாக, தைரியத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதுக்குள் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ராசியில் மேச ராசி ஒன்று. மேச ராசி சொல்லவே தேவையில்லை, 7.5 சனியை பார்த்து பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் சொன்ன வீடியோலாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா 7.5 சனி மேசராசினியர்களை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிலை ஏற்படும். இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனை இல்லை, உடல் ரீதியாக என்ன மன அழுத்தங்களோ அல்லது மனசுக்குள்ளே உள்ள அழுத்தத்தினால உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான செயல்பாடுகள் நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடி நீங்கள் விடை பெறுவதற்கான, நல்ல விதமான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. அதேபோல் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவுகள் அதிகரிக்கும். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி வரும், அதை என்ன சொல்லுவாங்க, நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக திடீர் பண வரவுகள் வருவது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, மறைஞ்சு நின்று அடிக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல் பண்ணுற எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் என்பதை இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவாக அறிவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உண்மையாக ரியலாக வேலை பார்த்தும் கூட உங்கள் கூட இருக்க சில நபர்களாலவே நீங்கள் கெட்ட பேர் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதேபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் பல விஷயம் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் அரசாங்க வேலைக்காக எழுத போகிறீங்க, எழுதலாம்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா
கட்டாயமாக இந்த வட்டம் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிடுங்க. எது சித்திரை மாதத்தில் உறுதியாக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான செயல்பாடு கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான கிரகங்களும் உங்களுக்கு முழுமையாக செயல்படும், உங்களுக்கு ஃபேவராக செயல்படுவாங்க. சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அப்ளிகேஷன் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சில சிக்கல்களை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம். ஸோ அது அப்படியே ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவராக அமைவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு பிரபலங்கள், அதாவது உங்கள் ஊரில் உள்ள மிக முக்கியமான பிரபலங்களாக கூட இருக்கலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரபலங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய செயல்பாடாக கருதலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் பல விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் 11 தானே உட்கார்ந்தார். ஸோ அப்போ மூத்த சகோதரருக்கே மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தம்பி நம்மளை மதிக்க மாட்டேங்க, நம்ம தங்கச்சி நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் கூட பேசாமல் கூட வந்துருக்கலாம், இல்லைன்னா பேசும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் மூத்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கிறது. உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. எந்த சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வழி சொத்தில் எவ்வளோ பெரிய ஆளே ஆப்போசிட்டில் நின்னாலும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அப்படியே போவீங்க, பேசுவீங்க, உங்களை பார்ப்பாங்க, சரி ரைட்டு கொடுத்துரு, அவங்க பக்கம் கொடுத்துரு அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்றவங்க கூட உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, எங்கள் அப்பா சொத்துக்கு எனக்கு கேஸ் நடக்குது, நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா சொத்தை இன்னொருத்தவங்க அபகரிக்க நினைக்காங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசிக்காரங்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான செயல்பாடு ஏற்படுகிறது. மேசராசி என்பவர்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ, இவனால் தொழிலில் லாபமே இல்லை, லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறோம், ரொம்ப கவலையாக இருக்குது, காசை வாங்கி உள்ளே போட்டு, அதாவது கடன் வாங்கி காசை உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனால் எங்களால் அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ தொழிலில் லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடைபெறுது. என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேச ராசி சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் போய் வலு இழக்கிறார். அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் முடிஞ்சளவு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும் ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, இது செய்ய போகிறேன், இது செய்கிறதுனால கொஞ்சம் நன்மை இருக்குமா, ஸோ இதில் என்னென்ன மைனஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ளஸ் மைனஸை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது உண்மையான நபர்கள்ட்ட போய் கேளுங்க, தேவையில்லாத நபர்கிட்ட கேட்டு ஏமாந்து விட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூறும் சில கருத்துக்கள் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செய்யவா வேண்டாமான்னு முடிவெடுத்து செய்யுங்க. அதே போல் உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய செயல்பாடுகளை ஏதேனும் முயற்சி எடுக்கிங்கன்னா முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே தொடங்கும். வைகாசிக்கு ஸ்டார்டிங் பிறகு கூட தொடங்குங்க. வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன், வீடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் கொஞ்சம் மேசராசிக்காரங்க கட்டாயமாக கவனம் செலுத்துங்க.
அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கவனம் செலுத்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்க வேண்டாம். அது மட்டும் உறுதியாக செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதில் நிறையா செலவுகளை சந்திக்கக்கூடும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு இதை வந்து கூடுதல் ரேட்டுக்கு கொண்டு விற்றுருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வண்டி வாகனங்கள் வீடு மனை கட்டக்கூடிய விஷயங்களில் மேசராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும் என்பது உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இந்த சித்திரை மாதத்தில் வந்து மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க. என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, என்னென்ன வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்து 12ஆம் மாதம், சித்திரை மாதத்தை சேர்த்து 12 மாதம். இந்த 12 மாதமாக உங்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் பலவிதமான சிந்தனையை கொடுத்தாரு. எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யவா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாயிருமோ, ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருமோ. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அந்த குரு பகவானுடைய செயல்பாடுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அவர் நகர போகிறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலீஸ் கொடுப்பார். அப்போ ரிலீஸ் கொடுக்க போகிறாருன்னா என்ன பண்ணலாம், ரிஷபராசிக்காரங்க அப்படியே தன்னுடைய முழு சிந்தனையும் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மாதம். இவனால் சிந்தித்து செயல்படுத்த முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். முடியாது ஒன்று இந்த மாதத்தில் கிடையாது என்ற வார்த்தையை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கடின உழைப்பாளி. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டு, அதாவது அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பெரிய அழுத்தமான வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க. அதாவது உங்களால் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்லணும்னா ஒரு 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய உடல்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அந்த நபர்களுக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க. அன்புக்காண்டி சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பாசமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாரத்தை சுமக்க தயாராகி கொள்ள வேண்டும் என்ற செயல்பாடில் தான் நீங்கள் வேலை வைப்பீங்க. அந்தளவுக்கு அடிமாடாக வேலை பார்க்குற செயல்பாடு நீங்கள் தான். உங்களுடைய உழைப்புக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு போதிய வருமானமும் கம்மியாக இருக்கும், மதிப்பும் அங்கே கம்மியாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அழுத்தத்தை உடைத்தெறிந்து சிறப்பான ஒரு மாதம் என கருதக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு ஏற்படும். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக மாதங்களாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய புதிய முயற்சிகளாக எடுப்பீங்க. புதிய வண்டி வாங்குறக்கூடிய விஷயங்கள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய திருமண முயற்சிகள் எடுத்தீங்க, அதாவது இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு முயற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னடா திருமணம் முடியாது போலக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய முயற்சியை மறுபடியும் துவங்குங்கள். உறுதியாக, அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதனால் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ திருமண தடைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் என எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறதே எனக்கு புரியலை. அவங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களை புரியலைன்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் ரியலாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரியலாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் இல்லை, நீ என்கிட்ட போலியாக தான் நடிக்க, நீ என்னை போலியாக தான் நடிக்கன்னு சொல்லியே உங்களுடைய பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேயும் கவலையிலையும் நீங்கள் மனசுடைஞ்சு ஏண்டா இருக்குன்னு கூட நினச்சவங்க பல பேர். ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய பார்ட்னர் உணர்வார். ஓ, நம்ம தான் தப்பாக பேசிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, ஸோ நம்ம வந்து இறங்கி போவோம்னு சொல்லி அவர் வந்து உங்கள்கிட்ட இறங்கி வருவார். அது பார்ட்னர்னால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா? ரிஷபராசியில் பெண் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட ஆண் வந்து இறங்கி வருவார். ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பெண் வந்து உங்கள் மனைவி வந்து உங்கள்கிட்ட இறங்கி பேசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. அதற்கு மீறியும் ஏற்படவில்லை என்றால் உறுதியாக நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் திருக்கல்யாணத்தை போய் மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உறுதியாக போய் கலந்துக்கும். ஓகேவா? சரி, அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிற தொழிலில் நல்ல விதமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, கர்மா சம்மந்தப்பட்ட தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம். கர்மா தொழில்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியர், மருத்துவர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இந்த 3 துறையில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிரும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை உறுதியாக பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, ஓகே, இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது. நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, ரிஷபராசிக்காரங்க தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். தன்னை விட வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முதலீடு ஒரு விஷயத்தில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் நிதானமாக யோசித்து முதலீடு பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க பண்ணேன், இவங்க சொன்னால் பண்ணேன்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும். அவசரப்பட்டு வண்டியில் வேகமாக போனேன், சர்க்கஸ் காட்டினேன், வீல் போட்டேன் அப்படிலாம் சொல்லி நிறையா ஒரு என்ன சொல்கிறேன்னா வித்தைகள் காட்டினீங்கன்னா மொத்தமாக ஒரு லாக் ஆகி கீழே விழுந்துருவீங்க. ஸோ அப்புறம் அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதே போல் வியாபாரிகள் தங்கக்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்முடைய ரிஷபராசி வியாபாரிகள் தன்னுடன் இருக்கும் வேலையாட்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். ஸோ மரியாதை கொடுத்தா உறுதியாக பிரச்சனை கிடையாது. ஸோ மரியாதை கொடுக்காமல் அவங்கள வந்து டாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாமினேஷன் இனிமேல் எடுபடாது. அது வந்து வெளிப்படையாக வந்துடும். ஸோ அதில் லாக் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ரிஷபராசி பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி புதனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியோட சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ புதிய காதல்கள் வருதுன்னா அதை ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற லைஃபாக அந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டா, இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ காதலில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னா அந்த காதலில் பிரச்சனை வராது. காதலில் ஒற்றுமை தான் ஏற்படும். புதிய காதல் விஷயங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய தன்மை உண்டு. புதிய நட்புகள் வருதுனாலும் அந்த நட்புகள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க யோசித்து தான் நட்பை சேர்த்துக்கணும். அவசரப்பட்டு நட்புகளை
ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்குது, சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கி கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகள் உங்களே தேடி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த சித்திரை மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோலாம் கவலைப்பட்டீங்கன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவ, உனக்கென்ன நீ கொடுத்து வச்சவப்பா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, உன்னால் எல்லாமே முடியுது அப்படின்னு வார்த்தைகளால் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி அணியினால் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. கந்திஷ்டி யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கந்திஷ்டி அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்குங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப தாக்கம். கடந்த காலங்களில் வந்து கந்திஷ்டினால் பாதிக்கப்பட்டதில் முதன்மையான ஆள் நீங்கள் தான். அவ்வளோ தூரம் உங்களுக்கு கந்திஷ்டி இருந்திருக்கு. ஸோ இந்த கந்திஷ்டி, கவலை, போராட்டம் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான மாதத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். அப்போ சூரியன் 11ல் உச்சம் பெறும்போது அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு கிரகங்கள், உங்களுடைய கிரகங்களே உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண போகுது. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலையே பட தேவையில்லை. முதல் விஷயம் உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, புதிய ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு அன்பான நபர்கள் யாராவது வந்து உங்களை பார்க்கக்கூடும். புதிய நபர்கள், நம்ம சொல்கிறது யார்? புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய காதல், இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டு. இவனால் பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கை போர் அடித்து போச்சு, கஷ்டமாக இருக்குது, நானும் என் நண்பனை ஃபுல்லாக நம்பி ஏமாந்துட்டேன், என்னோடய வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா புதிய அன்பான ஒரு உறவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அந்த உறவை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்திடக்கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தவறான வழியில் பயன்படுத்தாமல் அவங்க கூறுற அறிவுரைகள், அவங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள ப்ளஸ் என்ன, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கு என்ன உதவி செய்கிறாங்க, அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் பொருளாதாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்க. நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் முழுமையாக முயற்சி எடுங்க, வெற்றி பெறுவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இனிமே பேசுங்க. இந்த சித்திரை மாதம் பிறந்த பிறகு உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அன்பாக, தயவு கூர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், பொருளாதார விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து வேலையை வாங்கிடக்கூடாது. அரசாங்க வேலையில் நேர்மையான முறையில் நேர்மையான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு, அரசாங்க வேலை உண்டு. ஸோ அரசாங்க வேலைக்காக பணத்தை கொடுத்து வாங்கிறது அல்லது அரசாங்க வேலையிலே பதவி உயர்வுக்காக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதேனும் செஞ்சீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை லாக் பண்ணிடும், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை சிறப்பாக செய்யலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியாக உண்டு. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கும்போது, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒளிவிளக்காக இருக்கலாம். இவனால் வந்து உங்களை கண்டாலே பிடிக்கலை, நீ எது சொன்னாலும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம்.
ஸோ அல்லது உங்களை வந்து பயன்படுத்தி உங்களை ஏமாற்றத்தை கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். அவங்க ஏதாவது கவலைகள்லையோ கஷ்டங்களையோ ஒரு இணை புரியாத ஒரு போராட்டங்களில் இருக்காங்கன்னா அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வை சூரிய பகவான் மூலமாக அவர்கள் முழுமையாக அடைந்து விடுதலையாகி வெற்றி பெறுவார்கள். விடுதலைனா ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் விடுதலை கிடையாது. ஸோ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் விடுதலை தான். ஸோ மேபி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க, அவங்களும் விடுதலை பெறுவாங்க. ஸோ அந்த அற்புதமான செயல்பாடு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடவே கூடாது. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாயிட்டார். ஸோ எங்கேயாவது முந்திரி கொட்டை மாதிரி போய் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதே போல் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களையும் தலையிடக்கூடாது. ஏதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துக்கிறதுக்குன்னா நீங்கள் போய் பேசி தீர்த்திடலாம், நம்ம பேச்சாற்றல் மூலமாக அவங்கள எப்படியா புரிய வச்சிடலான்னா அவங்க அப்படியே சேர்ந்துட்டு உங்களை டார்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் இந்த மாதம் எண்டு வரையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும், நிதானமாக இருக்கணும். ஸோ ஏதாவது மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதுக்கான மருத்துவர் தானா என்பதை முழுமையாக தெரிஞ்ச பிறகு நீங்கள் போய் தலையிடுவது நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொஞ்சம் ஒரு 50% இருக்குன்னா உறுதியாக பொருளாதாரம் சிறப்பான செயல்பாடு, அடுத்த கட்ட நகர்வு, பதவி உயர்வு, இந்த 3-4 விஷயங்களுமே உங்களுக்கு 80% இயங்கும். அப்போ 100%த்தில் பல நபர்களுக்கு 80% இந்த கிரக அமைப்பும், பல நபர்களுக்கு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களும் 50% இந்த அமைப்பும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் உணர்ச்சிசப்படாமல் பேசுங்க, உணவுபூர்வமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. ஸோ அப்படி பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது, குழப்பம் கிடையாது, கவலை கிடையாது. கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு பேசிட்டிங்கன்னா அவங்க மூலமாக சில மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக சில சர்க்களை சந்திப்பீங்க. அப்போ மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைய சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஸோ உங்களோட வயது குறைந்தவர்களிடம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருங்கி பழகலாம், அதாவது அன்பாக பாசமாக பழகலாம். ஸோ அப்படி பழகுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மைனஸ்லாம் இருந்துச்சுங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அவங்க கூட வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லவா, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காங்களே, நம்ம சொல்லி நம்மளை தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சிட்டு கூட உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான விஷயத்தில் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம், வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் அவங்க வெளியே சொல்லி உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை முழுமையாக கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்கள் லக்னாதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து இணைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால இந்த மாதம் மட்டும் புதிய தொழில் துவங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து மீனத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ அவருடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்காரு, ராகுவும் அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை துவங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். ஒரு புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து இந்த தொழில் பண்ணிடுங்க, ஸோ உங்களுக்கு லாபம் வரும், இந்த புதிய தொழிலில் இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும், இது அப்படியே லேப்டாப்பில் அப்படியே இல்லை ஃபோன்லேயே அப்படியே காமிப்பாங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வந்தோம்னா புதிய வேலைவாய்ப்பு, புதிய பிஸ்னஸ், அது இது நிறையா வருது. ஸோ அதை கண்டு நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.